ஸோ லாஸ்ட் மே 22 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அனலைசிஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த அனலைசிஸ் நம்ம ஏன் கொடுத்துருந்தோம், அந்த இடத்துல நம்ம என்னென்ன கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருந்தோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனலைசிஸ் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2416 இருந்து மார்க்கெட் என்ன நடக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபால் ஆகலாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி ஃபால் ஆகுறப்போ நம்ம என்னென்ன விஷயம் சொல்லியிருந்தோம் அப்படின்னா டிபி ஒன்னை ரீச் ஆயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம்னா திருப்பி டுவர்ட்ஸ் அப் ஆகலாம். இல்லை அப்படின்னா திருப்பி என்ன நடக்கலாம்னா ஒரு டவுன்ஃபால் ஆகலாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஏன் இந்த விஷயம் இது நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும், மார்க்கெட் வந்துட்டு ஏன் இந்த ஜோன்ல இருந்து ரிவர்ஸ் ஆகலாம் இல்லை டுவர்ட்ஸ் 2296 வரைக்கும் வரலாங்கிறத நம்ம என்ன கால்குலேஷன்ஸ் பண்ணோம், எதை வச்சு நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரு செல் என்ட்ரிக்குள்ள போகணும் அப்படிங்கறத தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிபி ஒன் வந்துட்டு ரீச் ஆயிருக்கு. அரௌண்ட் இந்த என்ட்ரி எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 22 மே எடுத்திருக்கும். 23 மேவே வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னா டிபி ஒன் வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னா ஹிட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்த 24th நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிபி டூங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ நம்ம இந்த ட்ரேடை டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம அது என்னங்கிறத நம்ம கோத்ரூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம இங்க இருந்து ஒரு செல் பொசிஷனுக்கு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டோட டெய்லி டைம் ஃப்ரேம்ல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இது என்ன ஜோனா இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இது என்னவா இருக்குன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது என்னன்னா ஒரு செல்லிங் ஜோன் நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க டெய்லியோட ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா டெய்லி ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்ப திரும்பவும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இங்க என்னவா ரியாக்ட் ஆகலாம்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் ரியாக்ட் ஆகலாம். ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ரெசிஸ்டன்ஸும் இந்த இடத்துல இருக்கு, ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸும் இந்த இடத்துல இருக்குன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் கன்ஃபர்மேஷனா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம். ஆஃப்டர் தட் வந்து பாத்துட்டீங்கன்னா அப்ப மார்க்கெட் இங்க இருந்து புல் பேக் பண்ணி மேல போற மார்க்கெட் இங்க எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அகைன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு -4 ஹவர்ஸ்ல ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் தான் இங்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு ப்ராபபிலிட்டிஸ் மார்க்கெட்ல இங்க என்னென்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இனி வந்து பாத்தீங்கன்னா 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ஸ்ல வந்துட்டு எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீலியாக் வேவ் தியரிங்கிறது கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ், ஃபிஃப்த் வேவ். அப்போ மார்க்கெட்ல ஹீலியாக் வேவ் தியரியோட ஃபிஃப்த் வேவ் நடந்தது அப்படின்னா என்ன நடக்கிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி சான்சஸ் இருக்கு அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டிஸான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஃபைனல் கன்ஃபர்மேஷனா நம்ம இந்த இடத்துல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்ம் இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியரிஷ் என்கல்டிங் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து என்ன நடந்ததுன்னா ஃபார்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா செல் என்ட்ரிக்குள்ள நான் பிளேஸ் ஆயிருக்கேன். அரௌண்ட் ஒரு 2400 நான் செல் என்ட்ரிக்குள்ள பிளேஸ் ஆயிருக்கேன். ஸோ இது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸ்ங்கிறது இது ப்ரீவியஸ் ஹையை நான் ஸ்டாப் லாஸா நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் இந்த ஜோன் டிபி ஒன்னுங்கிறதா ஏன் நான் இந்த ஜோன்ல கொடுத்துருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு மைனர் இம்பல்ஸோட சப்போர்ட். ஸோ அந்த ஒரு விஷயம் தென் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனோட தேர்ட் விஷயம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த அந்த ஒரு ரீசன்னால தான் மார்க்கெட் இங்க இருந்து என்ன பண்ணலாம் திருப்பி புல் பேக் பண்ணி மேல போகலாங்கிறத நம்ம வாட்ச் பண்ணியிருந்தோம். ஸோ டிபி ஒன் வரையில நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பிரேக் ஈவன் பண்ணி இந்த ட்ரேட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். அகைன் வந்து பாத்தீங்கன்னா டிபி டூ வரையில நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரேட்ல இருந்து நம்ம எக்ஸிட் ஆயிட்டோம். ஸோ இங்க மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2400 இருந்து மார்க்கெட்ல நம்ம எது வரைக்கும் இந்த சான்சஸ் நம்ம பார்த்துருக்கோம்னு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 2328 அரௌண்ட். ஓகே. ஸோ 2400 இருந்து அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 அரௌண்ட் ஒரு $80 நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் நம்ம ஸ்கோர் பண்ணிருக்கோம். ஸோ இந்த டிபி டூங்கிறத நம்ம எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இம்பல்ஸோட சப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரேடோட நம்ம எடுத்திருக்கக்கூடிய ட்ரேட்ஸோட பாசிபிலிட்டிஸ். ஸோ ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரேட்ஸ் எடுத்திருந்தோம். அதாவது இந்த ஜோன்ல இருந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் 29th மே வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரேட்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல நம்ம எதனால இந்த ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும், ஏன் நம்ம ஸ்டாப் லாஸ் நம்ம இங்க மெயின்டைன் பண்ணணும், டிபி இங்க மெயின்டைன் பண்றோங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 29th மே வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ட்ரேட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு ட்ரெண்ட் சேனல் இருக்கு. அந்த ட்ரெண்ட் சேனலோட ரெசிஸ்டன்ஸ்ல எனக்கு இந்த ட்ரேட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆஃப்டர் தட் எனக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ட்ரேட் நான் என்ன பண்ணிருக்கேன்
என்ட்ரி ஆயிருக்கேன். பிஃபோர் தட் என்னன்னா இந்த இம்பல்ஸுக்கு இது லெவல் என்ன லெவலா இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20th லெவலா மார்க்கெட்ல இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நான் ஒரு என்ட்ரி பிளேஸ் பண்ணி என்னோட ஸ்டாப் லாஸ் சாரி டார்கெட் பிரைஸ் நான் எங்க மெயின்டைன் பண்ணியிருக்கேன்னு வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2300ங்கிற லெவலா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் நான் இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இந்த ஜோனுக்கு மேல நான் மெயின்டைன் பண்ணியிருக்கிறது ரீசன். ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். அரௌண்ட் ஒரு 2385க்கு மேல தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த என்ட்ரிஸையே நான் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேன். சாரி. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளானேஷன்ஸ் இருந்து. ஸோ இது இது எதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம்? மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு? ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணதுக்கும் மார்க்கெட் ரீச் ஆனதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $4 டிஃபரன்சியேஷன் தான் இருக்கு. ஸோ இது என்ன ரீசனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபிபனாக்சி சீரியஸ்ன்னே நம்ம சொல்லலாம். ஸோ மார்க்கெட்ல வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா மார்க்கெட் நம்ம இது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ப்ரீவியஸா இந்த இடத்துல மார்க்கெட் என்ன இருக்குன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. அப்ப மார்க்கெட் என்ன நடக்கலாம்? இந்த இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்து கூட மார்க்கெட் திருப்பி என்ன நடக்கலாம்னா புல் பேக் பண்ணி வரலாம். ஸோ அப்ப மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இன்வேலிட் கரெக்ஷன் தான். பட் ப்ராப்பர் கரெக்ஷன் 50th லெவலுங்கிறது எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோன்ல இருக்கு. இது எப்படி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கீ ஏரியாவாகவும் இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அப்ப மார்க்கெட் 50th லெவல் வரைக்கும் வரக்கு என்ன இருக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிட்டு எபோவ் 50th லெவலுக்கு மேல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ்ங்கிறதையுமே நம்ம மெயின்டைன் பண்ணிருக்கோம். பட் இந்த ட்ரேட் எடுக்கிறதுல இருந்து என்னோட ஒரு விஷயம் வந்திருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2, 3, 4, 5ல இருந்து 2, 3 ஒரு $20 ப்ராஃபிட் வந்திருக்கு. திருப்பி ஒரு $10 மைனஸ், திருப்பி ஒரு $30 ப்ராஃபிட், திருப்பி ஒரு $10 மைனஸ், திருப்பி ஒரு $30 ப்ராஃபிட். திருப்பி அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு $40 மைனஸ். அகைன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிபி ரீச் ஆயிருக்கு. அப்போ நம்ம ஏன் அப்போ இது வந்து இந்த இடத்துல நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான என்ட்ரில என்ன பண்ணலாம் அப்படின்னா என்டர் ஆகல. ஸோ அந்த ப்ராப்பரான இடத்துல நம்ம என்டர் ஆகல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும் அப்படின்னா வெயிட் பண்ணிதான் ஆகணும். பிகாஸ் இந்த 50th ஜோன்ல நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு ஹியூஜ் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் என்ன பண்ணிருக்கலாம்னா என்ஜாய் பண்ணிருக்கலாம். ஸோ இப்பயும் ஸ்டில் நோ நம்ம இதுல தான் இருக்கோம், ப்ராஃபிட்ல தான் இருந்திருக்கோம். பட் என்னன்னா ஒரு 50th ஜோன்ல இருந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை விட நம்ம 20th ஜோன்ல இருந்து எடுத்திருக்கக்கூடிய என்ட்ரிஸோட ப்ராஃபிட்ங்கிறது எப்படிதான் இருக்குன்னா கம்மியா தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த ரெண்டு அனலைசஸோட ஃபர்காஸ்டிங் நான் என்ன கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நான் இந்த என்ட்ரிஸ் எடுத்தேன். ஸோ எதனால நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த என்ட்ரிஸஸ் ஹோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்ட்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபால் எப்ப நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து எக்ஸாக்டா பாக்குறோம் அப்படின்னா ஜூன் 7th வந்து பாத்தீங்க அப்படின்னா 130ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு பெரிய ஃபால் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அந்த டைம்ல ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் எப்படி மார்க்கெட்டை ஒபே பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரிய இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ நான் ஃபார்ம் பேரோல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஎஸ் டாலருக்கு பாசிட்டிவா வந்திருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபெட் பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னன்னா மைனஸா வந்திருக்கு. பட் இருந்தாலும் மார்க்கெட்ல மேஜரான ஒரு விஷயங்கள் என்ன ஃபண்டமெண்டல் என்ன இருக்குன்னா டாலருக்கு பாசிட்டிவா இருந்ததுனால மார்க்கெட் என்ன நடந்ததுன்னா ஒரு பெரிய ஃபால் வந்துட்டு என்ன பண்ணிருக்கு கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ மார்க்கெட்ல இனி அடுத்த நம்ம எங்க என்ட்ரி எடுக்க போறோம் அப்படிங்கிறதுல நம்ம ஆஃப்டர் அனலைசஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் இல்ல டிபிஏ ஹிட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம அனலைசஸ் பண்ணுவோம். ஸோ